புதுசாக எமௌண்ட் ராயில் ஒரு எமௌண்ட் விட்டுருக்கானுங்க. ஒன்றும் இல்லை 3 எமௌண்ட் விட்டுருக்கானுங்க. சரி எடுக்கலாம். நம்மகிட்ட ஒரு 1085 டைமண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்பின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு போட்டேன். பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கொடுக்கல. டேய் கரீனா சரிடா ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முயற்சியை கைவிடாமல் போடலான்னு இன்னொரு 5 போட்டால் 5 ஸ்பின்னில் திரும்ப ஒன்றுமே கொடுக்கல. கைஸ் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு 5 அப்படியே போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம அந்த கோல்டு கலர் இது வந்துருக்கு. சூப்பரு வேறு லெவல் வேறு என்னது ரோஸ் எமௌண்ட் நினச்சேன். ஓகே இது சூப்பரான எமௌண்ட்டு தான். ஓகே திரும்ப ஒரு 5 ஸ்பின் பண்ணுவோம். இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுடா. சரி நான் திட்டினா தான் நான் தரேன்றான். அவன் என்ன பண்ணுறது. சரி இப்போ இன்னொரு ஸ்பின் போட்டால் இன்னொரு 5 போட்டேன். அதில் ஒன்றும் தரல. இன்னொரு 5 போட்டிருக்கிறேன். அதுலேயுமே ஒன்றும் தரல கைஸ். என்ன கைஸ் சரிடா இன்னொரு வாட்டி போடுவோம் அப்படின்னு போட்டிருக்கேன். தருவேனாங்கிறான். சரி இன்னொரு 5 போடுவோம். டைமண்ட்லாம் கோல்டு கலர் வந்துருக்கு கைஸ். அவ்வளோதான் ஆர்டி அமௌண்ட்டா ஆர்டின் இல்லையா. சரி ஆனால் இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல பையன் சீக்கிரமாக கொடுக்குறது பார்த்தா ஏதோ டவுட்டாக இருக்குது. சரி முதல்ல நம்ம டக்குன்னு ஸ்பின் பண்ணுவோம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஏன்னா வந்துச்சுன்னா அதனால் லக்கு இருக்கவங்களுக்கு தான் வரும்னு சொல்லுவாங்க. நம்ம தான் லக்கே இருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல 2 எமௌண்ட்டை கொடுத்துட்டானுங்க. அந்த ஆர்டின் எமௌண்ட் மட்டும் கொடுறான். அந்த ஆர்டின் எமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டேன். உனக்கு கோயில் கட்டுறேன்டா. ஒன்றா ஸ்பின் பண்ணுவோம். இவன்ட்ட மொத்த டைமும் ஸ்பின் பண்ணி வீணாக போனது தான் கைஸ் மிச்சம். அவ்வளோதான் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஆர்டின் எமௌண்ட் கொடுக்கல. நம்மகிட்ட 5 எமௌண்ட் தான் இருக்குது. சரி ஓகே வரட்டா. பை பாய். நீங்கள் வந்து இதெல்லாம் ஸ்பின் பண்ணாதீங்க. டைமண்ட் வேஸ்ட்.